அது வந்து என்னன்னா எம்ப்ளாயீஸ் வந்து வேலையை விட்டு நீக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு லம்சம் பெனிஃபிட் கிடைக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் எப்போ இதுக்கு எலிஜிபிலிட்டி வராங்க சார்? குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாயில இருந்து அதிகபட்சம் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 7,000ன்றது ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு 7,000 பேசிக் பே வைக்கிறது ஓகே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் சந்தோஷ்குமார். நான் ஹெல்த் கேர் மெரிக் சேனலோட ஃபவுண்டர். யூஸ்வலாக நம்ம ஹெல்த் கேர் மெரிக் சேனலில் ஒரு நியூவாக ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்ற விஷயங்களை நிறையா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஹாஸ்பிட்டல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நல்ல எம்ப்ளாயிஸ் தேவைப்படுறாங்க. இப்போ அந்த நல்ல எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த மாதிரி சட்டத்திட்டத்துக்கு கீழே அவங்களுக்கு உண்டான சலுகைகளை வசதிகளை பண்ணி கொடுக்க வேண்டியது அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட கடமை. அப்போ இந்த இஎஸ்ஐ, பிஎஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க நம்ம கூட இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்க பேர் மிஸ்டர் வீரமணியன் சார். அவங்களை வரவேற்கிற அந்த மீட்டிங்க்கு வெல்கம் சார். வீரமணியன் சார் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, வீரமணியன் சார் வந்து எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், பிஎஃப் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் 30 வருடங்களாக அவர் பணியாற்றி சுயமாக விருப்ப ஓய்வின் பேரில் அவர் விருப்ப ஓய்வு பெற்று இருக்காங்க. இன்றைக்கி தனியாக அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி அவங்கக்கிட்ட நம்ம நிறைய கேள்விகள் கேட்குறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எஸ், நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. தேங்க்யூ சார். சார், இந்த ஹெல்த் கேர் மெரிக் சேனலோட கோலே என்ன அப்படின்னா, ஒரு ஹாஸ்பிட்டலு, கிளினிக் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம நிறைய வீடியோஸில் கவர் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் 30 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. முதல்ல அந்த அனுபவம் சொல்லுங்கள். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க, அதில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஏன் விருப்ப ஓய்வு பெற்றீங்க, அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு... நான் வந்து 1992 வந்து சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டில் நான் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய கேரியர். அதுக்கப்புறம் வந்து நான் சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டில் இருக்கனால எங்களுக்கு வந்து ஆல் இண்டியாவில் எந்த ஆர்கனைசேஷனுக்குனாலும் ட்ரான்ஸ்ஃபர் போகக்கூடிய ஒரு சலுகை இருக்குது. ஓகே. ஸோ சொந்த ஊர் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு சென்னை நகரத்துக்கு வந்தேன். சென்னையில் கிட்டத்தட்ட 1 வருட காலம் பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சொந்த ஊரான மதுரைக்கு வந்து மாற்றம் கேட்டு ஓகே அப்புறம் மதுரைக்கு வந்தேன். ஓகே. மதுரையிலையும் சுமார் 17 ஆண்டு காலம் பணியாற்றிட்டு என்னுடைய குழந்தைகளுடைய கல்விக்காக கோயம்புத்தூருக்கு விருப்ப மாறுதல் கேட்டு இங்கே வந்தேன். இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் பணியாற்றி மொத்தத்தில் ஒரு 30 வருடங்கள் என்னுடைய சேவையை முடிச்சுட்டு எனக்கு பிஸ்னஸில் நிறைய ஆர்வம் இருந்ததுனால சரி ஏதாவது கொஞ்சம் சொந்தமாக தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் போய் வந்துட்டேன். இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து சுய தொழில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, லவ்லி சார், லவ்லி. இன்னும் மிகப்பெரிய வெற்றிகள் அடையணும். ஆல்ரெடி வெற்றி அடைஞ்சிட்டிங்க. அதில் இன்னும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் வாழ்த்துறோம் சார். ஹெல்த் கேர் மெரிக் சேனல் சார்பா நன்றி சார். நன்றி சார். இப்போது ஒரு பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ்க்கு புரியும்படியாக சொல்லுங்கள் சார். அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு 1952 கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம். ஓகே. அது வந்து என்னன்னா எம்ப்ளாயீஸ் வந்து வேலையை விட்டு நீக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு லம்சம் பெனிஃபிட் கிடைக்கணும். எம்ப்ளாயரால் வந்து ஒரு சம்பளம் தான் மாதம் கொடுக்கணும். அவங்க வேலையை விட்டு நிற்கும் போது பெருசாக லம்சம் தொகை அவங்களால கொடுக்கறதுக்காக பொருளாதார சப்போர்ட் இருக்காது. அதனால அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கணுன்றதுக்காக நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தான் வருங்கால வைப்பு நிதி. ஓகே. அதுக்கப்புறம் லேட்டரான் வந்து அந்த திட்டத்தில் இருக்கிறவங்க வந்து பணிக்காலத்தில் வந்து இறக்கும் பொழுது அவங்க குடும்ப நிராதரவாக போயிருந்தேன்னு சொல்லி 1971 என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து குடும்ப ஓய்வூதிய திட்டம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த திட்டத்தில் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பணியாளர் வந்து அவருடைய பணிக்காலத்தில் மரணம் அடைந்தால் மட்டும் அந்த அவருடைய மனைவி அல்லது கணவனுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஓய்வூதியம் அவங்களுடைய லைஃப் டைம் வரைக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு லம்சம் பெனிஃபிட் கிடைக்கணுன்றதுக்காக அவங்களுடைய வருமானத்தில் வந்து ஒரு பகுதியை பிடித்து கட்டுற மாதிரி ஒரு திட்டம் தான் இது. அதுக்கப்புறம் வந்து அது இன்னும் எலிவேட் ஆகி நெக்ஸ்ட் லெவல் போய் 1995 பார்த்தீங்கன்னா தொழிலாளர் பென்ஷன் திட்டம், தொழிலாளருக்கான ஓய்வூதிய திட்டம்னு சொல்லி வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் அதை வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ அப்போ இருந்து வந்து பணியில் இருக்கின்ற பணியாளர்களை அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட வயது 58 வயது நிரம்பிய பிறகு அவங்களுடைய பணிக்காலத்தை பொறுத்து அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் வழங்குற திட்டம் இப்பயும் நடைமுறையில் இருந்து. ஓகே. இதுதான் இதனுடைய இது. இதே இஎஸ்ஐ பார்த்துட்டிங்கன்னா 1948 இஎஸ்ஐ வந்து 1948 அடுத்த வருஷத்துலேயே அதை லான்ச் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது வந்து என்னன்னா தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முக்கியமாக ஃபேக்ட்ரிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் இன்ஜுரிஸ் நடந்துட்டு, ஸோ அதை வந்து பேக்கப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைடில் சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த திட்டம். இந்த 2 திட்டங்கள்லையும் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை நம்ம அடுத்த பார்க்கலாம். ஸோ அதாவது ஒரு எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க ஒரு சடனாக அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்றப்போ அவங்க ஃபேமிலிக்கு ஒரு லம்சமாக வரணுன்றது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கு தான் பிஎஃப். அதுக்கப்புறம்
ஒன்ஸ் அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைக்கு பிறகு மாதம் மாதம் ஒரு ஓய்வூதியம் அவங்க ஃபேமிலிக்கு வரணுன்றதுக்காக இந்த பிஎஃப் இருக்குது. இஎஸ்ஐ அவங்களோட ஹெல்த் கேர் ரிலேட்டடான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கவர்மெண்ட் சொன்னக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஃபைன் சார். இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் எப்போ இதுக்கு எலிஜிபிலிட்டி வராங்க சார்? அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட நிறுவனங்கள் சொல்லியிருக்கு. இதில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸும் அடங்கும். எந்த ஒரு தனியார் நிறுவனம் வந்து அவங்களுடைய பணியாளர் எண்ணிக்கை 10 பேருக்கு அதிகமாக வரும்போது 10 பேர் 10 அண்ட் எபோவ் அவங்களுடைய எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் வரும்போது அவங்க கம்பல்சரியாக வந்து இஎஸ்ஐயில் தங்களுடைய நிறுவனத்தை பதிவு செய்யணும். அதுதான் ஆக்சுவலாக முன்னாடி இருந்த விதிமுறைகள்லாம் வேறு. அதெல்லாம் இப்போ சொன்னால் கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் முன்னாடி உள்ள விதிமுறை இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நடைமுறையில் இருக்குன்னு சொன்னால் ஆல் நான் சீசனல் ஃபேக்ட்ரிஸ். சீசனல் ஃபேக்ட்ரின்றது இந்த தேயிலை தோட்டம் இந்த மாதிரி சில இடங்களில் வந்து சீசனுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதை மட்டும் எக்ஸாம் பண்ணிடுறாங்க. ஸோ ஆல் ஃபேக்ட்ரிஸ் who are employing 10 or more people அவங்க வந்து இந்த ஸ்கீமுக்குள்ள வந்து அவங்களாவே வந்து அவங்கள வந்து என்ரோல் பண்ணிக்கணும். அப்படி என்ரோல் பண்ண தவறும் பட்சத்தில் பின் வரும் காலங்களில் வந்து அந்த துறையை சார்ந்த ஆய்வாளர்கள் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து அந்த நிறுவனத்தை ஆய்வு செய்யும் போது என்னைக்கு அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து 10 கிராஸ் பண்ணியிருக்கோ அன்னைக்கு டேட்ல இருந்து கவரேஜ் பண்ணுவாங்க. அதுதான் அதனுடைய நடைமுறை. ஆனால் இதே வந்து பிஎஃப் திட்டத்துக்கு வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். ஓகே. பிஎஃப்ல வந்து ஒரு நிறுவனம் என்ரோல் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுடைய எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் வந்து 20 and above கிராஸ் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து மேண்டேட்டரியாக என்ரோல் ஆகணுன்ற ஒரு கடமை. ஓகே. ஸோ இது ரெண்டுக்கு வந்து அந்த 10-20 அப்படின்ற வித்தியாசம் இருக்கு. இஎஸ்ஐனா 10, பிஎஃப்னா 20. இந்த ரெண்டு நிறுவனமுமே தொழிலாளர் அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிறதுனால இவங்க இதில் என்ரோல் பண்ணவங்களுடைய டேட்டா இவங்களுக்கு ஷேரிங் ஆகும், இதில் என்ரோல் பண்ணுற டேட்டா இவங்களுக்கு ஷேரிங் ஆகும். ஸோ ஒன்றில் வந்து நம்ம என்ரோல் பண்ணிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம கேட்க மாட்டாங்கன்னு லட்சியமாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய எலிஜிபிலிட்டி எப்போ வருதோ பண்ணிடணும். ஈவன் பிலோ த ஸ்ட்ரென்த் வந்து இருக்கிறப்ப கூட வாலண்டரியாக வந்து நம்ம ரெண்டு நிறுவனத்திலேயே பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த தொழிலாளர்களுடைய ஊதிய வரம்பு உச்ச வரம்பு இருக்கு. இப்போ உங்க நிறுவனத்தில் சுமார் 30 பேர் பணியாற்றுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் வந்து நீங்க வந்து 15,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு மட்டும் இந்த பிஎஃப்க்கு வந்து அவங்க இந்த திட்டத்தில் கொண்டு வந்தா போதும். ஓகே. 15,000க்கு மேலே வாங்குறவங்களுக்கு வந்து அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் நீங்க இதில் சேர்க்கணும். ஓகே. உங்களுக்கு இது வேணுமா, நீங்க சேர்ந்துக்கிறீங்களான்னு அப்படின்றத கேட்கணும். ஏன்னா அதுல வந்து எம்ப்ளாயருக்குடைய லைபிலிட்டியும் இருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா 12% அவங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன். ஸோ எம்ப்ளாயி மே பி ரெடி டு கான்ட்ரிபியூட் அந்த 3,600 3,600 அவருடைய சேலரியில இருந்து கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருக்கலாம். ஏன்னா அவரை பொறுத்தளவில் அவர் சேவிங்ஸ் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே. ஆனால் அந்த ஈக்குவல் பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து எம்ப்ளாயர் கம்பெனி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்போ அந்த கம்பெனி அதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா அவங்க வந்து அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வாலண்டரியாக வந்து மற்றவங்களையும் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும் பொழுது வந்து எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 15,000க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 15,000 கீழே உள்ள எம்ப்ளாயிஸ் எல்லாரையுமே வந்து என்ரோல் பண்ணுறது சட்டப்படி வந்து கட்டாயமாகும். இப்போ 15,000 கம்மியாக இருக்காங்களா சார், அவங்களோட மினிமம் எவ்வளோ சார் ஸ்டார்டிங் சேலரி? பேசிக் சேலரின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து மினிமம் வேஜஸ் ஆக்டில் தான் அதை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு பேசிக் சேலரி இருக்கும். ஓகே. உதாரணத்துக்கு டி ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, பிடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு மினிமம் வேஜஸ் இருக்கும். ஓகே. ஆனால் அந்த மினிமம் வேஜஸ் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை இல்லை. அதனால வந்து அந்தந்த நிறுவனங்கள் வந்து எவ்வளவு ஊதியம் நிர்ணயிச்சிருக்காங்களோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுவோம். பொதுவாக நாங்கள் அடிப்படையில் எடுத்துக்கிறது அவங்களுடைய அடிப்படை சம்பளம், அவங்களுடைய பஞ்சப்படி, அதாவது பேசிக் அண்ட் டிஏன்னு சொல்லுவோம். பேசிக் வேஜஸ் அண்ட் டிஎம்எஸ் அலவன்ஸ். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா டோட்டல் சேலரியில் ஒரு 70%லேருந்து 80% இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு எம்ப்ளாயி வந்து 10,000 சம்பளம் வாங்குறாருன்னா அவருடைய பேசிக் அண்ட் டிஏ வந்து அட்லீஸ்ட் ஒரு 7,000 to 8,000 இருந்தால் அது வந்து நாமினலாக அக்செப்டபிள் ஒரு கண்டிஷன். ஓகே. அதே நேரத்தில் நீங்கள் 10,000 சம்பளம் வாங்குறவருக்கு பேசிக் 2,000 ரூபாய், அது டிஏ வந்து 1,000 rupees, 3,000 rupees தான் அவருடைய பேசிக் டிஏ அப்படின்னு சொன்னால் அதை வந்து வாண்டடாக வந்து இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக பிஎஃப் லைபிலிட்டியை குறைச்சிக்கிறதுக்காக பண்ணுற மாதிரி தெரியும். அதுதான் அதில் வந்து எம்ப்ளாயர் வந்து அதில் கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஒரு 7,000ன்றது ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு 7,000 பேசிக் பே வைக்கிறது ஓகே. பேசிக்லி அப் டு 7,000 வரைக்கும் இருக்கிறது அவங்களுக்கு ஓகே தான். பேலன்ஸ் அந்த 30% வந்து அவங்க அதர் அலவன்சஸ்ன்ற பேரில் கொடுப்பாங்க. அந்த அதர் அலவன்சஸ் வந்து நாட் கவரபிள் ஃபார் பிஎஃப். ஓகே சார். இப்போ 7,000 ஒருத்தருக்கு பேசிக் பேன் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் சார். அவர் 15,000 மொத்தமாக எல்லா அலவன்ஸும் சேர்த்து வாங்குறதா வச்சுக்கோம். இப்போது இஎஸ்ஐ, பிஎஃப் மொத்தமாக எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் எம்ப்ளாயி எவ்வளோ பே பண்ணணும்? ரவுண்டாக நீங்கள் வேணால் 10,000 வச்சுக்கோங்களேன், ஈஸியாக கால்குலேஷன் பர்பஸ். அதை பற்றி எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லுங்களேன்.
இப்போ 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவருக்கு அவங்க பேசிக் டிஏ 7,000 ருபீஸ் வருதுன்னா அந்த 7,000 ருபீஸ் வந்து 12% 840 ருபீஸ் வந்து அந்த எம்ப்ளாயீஸ்னுடைய சம்பளத்திலிருந்து டிடெக்ட் பண்ணும். எம்ப்ளாயிட்ட இப்போ அவர்கிட்ட 10,000 சொன்னால் 840 ரூபா 840 ரூபா அவர்கிட்ட வந்து டிடெக்ட் பண்ணி இந்த ஈக்குவல் அமௌண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். இன்னொரு 840 ரூபா கம்பெனி கான்ட்ரிபியூட் பண்ணணும். இது வந்து ஒரு அடிப்படையான இப்போ 1,680 ரூபா பேமெண்ட் பண்ணணும். ஆமாம். இது போக வந்து அவங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ்ன்னு சொல்லி எம்ப்ளாயர் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் 2 சார்ஜஸ் வந்து எம்ப்ளாயர் பண்ணணும். அவங்களுக்கு ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் ஒன்று, ரெண்டாவது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ். அது வந்து இந்த நிறுவனம் இயங்குவதற்கான ஒரு அடிப்படையான ஒரு கார்பஸ் ஃபண்டு. அது வந்து குறிப்பிட்ட சதவீதத்தில் 0.5% வந்து அவங்களுடைய டோட்டல் வேஜஸ் அதில் இருந்து கொடுப்பாங்க. எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அவங்களுடைய பிஎஃப்க்கு வந்து எவ்வளோ வேஜஸ் கால்குலேட் பண்ணுறாங்களோ அந்த வேஜஸ்லேருந்து 0.5% 50 ருபீஸ் வச்சுக்கலாமா? 50 ருபீஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்த இஎஸ்ஐ அதே மாதிரி இதில் வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று இருக்குது. பிஎஃப்ல வந்து எம்ப்ளாயிஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ்னு சொல்லி 1976 கொண்டு வந்தாங்க. அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து ஒன்லி அப்ளிகபிள் ஆன் டெத் ஆஃப் தி எம்ப்ளாயி. எப்படின்னா ஒரு பணியில் இருக்கும்போது அந்த பணியாளர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பணியில் இருக்கும்போதுன்றத பணி காலத்தின்னு எடுத்துக்கலாம். அதாவது அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டயத்தில் தான் அப்படின்னு இல்லை, அவர் சர்வீஸில் இருக்கிற டைமில் அந்த ஃபேக்ட்ரி பிரிமிசஸ்க்கு வெளியில் அவங்க ஒர்க் பிரிமிசஸ்க்கு வெளியில் அவங்களுடைய சொந்த உடல் உபாதை காரணமாகவோ விபத்து காரணமாகவோ காரணம் வந்து என்ன காரணமாக இருக்கலாம். அப்படி வந்து அவருக்கு மரணம் ஏற்படும்போது அதற்கு வந்து ஒரு காப்பீட்டு தொகை வந்து வழங்குவதற்கு மத்திய அரசு வழி செஞ்சிருக்காங்க. அந்த காப்பீட்டு தொகை பார்த்தீங்கன்னா இப்போ அதில் ரொம்ப தொகையை உயர்த்தி குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாயில இருந்து அதிகபட்சம் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் வந்து இந்த 7 லட்சம் ரூபான்ற அதிகபட்சம் வரும்போது அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தொகை வழங்குறதுக்கு வந்து எம்ப்ளாயர் தான் அந்த பாலிசி பிரீமியம் மாதிரி கட்டுறாங்க. அதையும் இந்த ஸ்டாச்சுவரி கான்ட்ரிபியூஷன்ல 0.5% பேசிஸ்ல டோட்டல் எம்ப்ளாயிஸோட வேஜஸ்ல இன்னொரு 50 ரூபா அதுக்கு சேர்த்து அதுக்கு மொத்தம் வந்து வேஜஸ்ல வந்து 0.5 ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ், 0.5 ஃபார் இன்சூரன்ஸ். ஸோ டோட்டலாக 1% ஆஃப் தி வேஜஸ், அதாவது பிஎஃப்க்குள்ள வேஜஸ்ல எம்ப்ளாயர் வந்து அடிஷ்னலாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். இன் அடிஷன் டு ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 12%. ஸோ டோட்டலாக வந்து 13% வந்து எம்ப்ளாயருடைய லைபிலிட்டி, 12% வந்து அந்த ஒர்க்கர் எம்ப்ளாயியுடைய லைபிலிட்டி. இஎஸ்ஐ சார், இஎஸ்ஐல வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் ரேட் வந்து மாறுது. அதே மாதிரி மினிமம் வேஜஸும் மாறுது. இஎஸ்ஐல வந்து மினிமம் வேஜஸ் வந்து அந்த மேக்ஸிமம் வேஜஸ் வந்து 21,000 வரைக்கும் வாங்குற எம்ப்ளாயிஸ் அத்தனை பேரையுமே அவங்க இஎஸ்ஐயுடைய பரிவில் கொண்டு வந்துடணும், அதில் என்ரோல் பண்ணிடணும். அந்த 21,000 வாங்குறவங்களுக்கு 0.75% வந்து அந்த எம்ப்ளாயிஸ்ல இருந்து கான்ட்ரிபியூஷன் வந்து எம்ப்ளாயிட்ட வாங்கிக்கணும். மேனேஜ்மெண்ட் போடுறது வந்து 3.25% வந்து மேனேஜ்மெண்ட் டோட்டலாக 4%. ஓகே, ஆமாம். இது ரெண்டுக்கு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னா, இதில் டோட்டலாக 4% வாங்குறாங்க, இதில் டோட்டலாக 25% வாங்குறாங்க. இந்த 25%ல வந்து ரீஃபண்டபிள் பெனிஃபிட்ஸ் மணியாகவே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். ஓகே. ஆனால் இதில் வந்து ஒன்லி பெனிஃபிட்ஸ் வந்து மெடிக்கல் பெனிஃபிட், சிக்னஸ் பெனிஃபிட்னு சொல்லி எல்லாமே வந்து பெனிஃபிட்டாக, கேஷ் பெனிஃபிட்டும் இருக்குது, எல்லாமே பெனிஃபிட்டாக தான் வரும். அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குது, அதுக்கு வட்டி போட்டு இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குறன்ற மாதிரி கால்குலேஷன் இஎஸ்ஐயில் கிடையாது. அப்படின்னா 4%னா அப்போ வந்து ஆல்ரெடி ஒரு 140 1680 ப்ளஸ் 100 1780 ப்ளஸ் ஒரு 400 கட்டுற மாதிரி இருக்கும். கரெக்டாக 10,000 ரூபானா அதுக்கு ஒரு 400 ரூபா கிட்டத்தட்ட 2,100 ருபீஸ் நியர்லி வி ஹவ் டு பே ஃபார் த இந்த இஎஸ்ஐ பே பண்ணணும். சரி, இந்த இஎஸ்ஐ எடுக்கிறதுனால அந்த எம்ப்ளாய்க்கு என்ன பெனிஃபிட்? எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது சார். அதாவது சுமார் 7 வகையான பெனிஃபிட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா மெடிக்கல் பெனிஃபிட். இப்போ இஎஸ்ஐ டிஸ்பென்சரிஸ், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸ், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்னு சொல்லி கண்ட்ரி ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்து அந்த தொழிலாளர் நல அமைச்சகம் மாநில அரசினுடைய பங்கீட்டோட சேர்ந்து நிறைய ஹாஸ்பிட்டலாக அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நிர்வாகத்தில் இருக்குது. அந்த எம்ப்ளாயீஸ்னுடைய வேஜஸ் வந்து டாக்டர்ஸ், அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அவங்களுக்குள்ள செலவு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஃபண்டு 4% வாங்குறாங்க இல்லையா, இந்த 4% ஃபண்டில் இருந்து அதை வந்து மீட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ சாதாரணமான சளி காய்ச்சல்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் அதில் இஎஸ்ஐயில் கவரேஜ் ஆன ஒரு எம்ப்ளாயி வந்து தனக்கும் தன்னை சார்ந்த தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் அந்த மாதிரி டிஸ்பென்சரிஸ்லேயும் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் போய் அவுட் பேஷண்ட்டாகவும் இன்பேஷண்ட்டாகவும் இருந்து இலவசமாக அவர் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முதன்மையான பெனிஃபிட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிக்னஸ் பெனிஃபிட்னு சொல்லியிருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் தேவைப்படுது,
அப்படின்ற பட்சத்தில் அந்த பணியாளருக்கு மட்டும்தான் இது போடணும். அவர் வந்து அந்த ஆத்தரைஸ்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கும்போது இஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட் வந்து அவருடைய சேலரியில் வந்து 70% அமௌண்ட்டை வந்து கேஷ் பெனிஃபிட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படியா? அது வந்து ஃபார் தி மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 91 days அவங்க கொடுக்குறாங்க. இது லாஸ் ஆஃப் பே மாதிரியாது, லாஸ் ஆஃப் பேவை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி. எஸ். ஏன்னா ஃபேக்ட்ரியில் வந்து அவங்க வந்து மெடிக்கல் லீவில் இருப்பாங்க. மெடிக்கல் லீவ்னா அவங்களுடைய லீவ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் லீவ் அந்தந்த நிறுவனத்தில் மாறுபடும். ஸோ இவர் லாஸ் ஆஃப் பேல இருக்கும்போது அவருடைய சேலரி காம்பன்சேஷனுக்காக அவருடைய வேஜஸ் வந்து 70% கேஷ் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அது ஒரு எம்ப்ளாயி தன்னுடைய பணிக்காலத்தில் அதிகபட்சமாக 91 நாட்கள் வரைக்கும் அந்த பெனிஃபிட்டை கிளைம் பண்ணலாம். அந்த வருஷமா இல்லை அந்த அவருடைய ஒரு சர்வீஸ் பீரியடுன்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாரம் ஒரு தடவை கிளைம் பண்ணுறாரு, அடுத்த தடவை ஒரு 15 days கிளைம் பண்ணுறாரு. இப்படி வந்து அவர் 2 consecutive பீரியட் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 months ஒரு பார்ட்டு, செகண்ட் ஒரு 6 months சேர்த்து 2 பீரியடுக்கும் மேக்ஸிமம் அந்த 1 yearக்குள்ள 91 days வந்து அவர் கிளைம் பண்ணலாம். இது வந்து அவங்களுடைய டோட்டல் சர்வீஸ் பீரியடுடைய கால்குலேஷன் தான். இப்போ ஒரு கம்பெனியில் அவர் வந்து 91 days கிளைம் பண்ணிட்டு அடுத்து எக்ஸ் கம்பெனியில் அதை கிளைம் பண்ணிட்டு ஒய் கம்பெனியில் போய் சேரும்போது அங்கே திரும்ப 91 days கிளைம் பண்ண முடியாது. அது வந்து அவருக்கு இஎஸ்ஐ நம்பரில் அவருடைய ரெக்கார்டில் என்ட்ரி ஆகும். ஸோ இது வந்து அவருக்கு எப்போல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஓய்வு எடுக்க வேண்டியிருக்கு, லாஸ் ஆஃப் பேல இருக்கும், அந்த நேரத்தில் பயன்படுது. இது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து அவங்க ஒரு முக்கியமான தன்னை ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சு பிரச்சனை 3 மாதம் வீட்டில் இருக்குன்னா இந்த விஷயம் வந்து பயன்படுத்திக்கலாம். நைஸ்.